கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 26:31. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. மத்தேயு 26:39. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. யார் இதை சொன்னா அப்படின்னா ஏசப்பா சொல்றாரு. ஆமேன். ஏசப்பா பிதா கிட்ட சொல்றாரு, என் விருப்பத்தின்படி எல்லாம் உங்க விருப்பத்தின்படின்னு ஒப்பு கொடுக்குறாரு. ஆமேன். அவரை சிலுவையில் அறைய அவரோட சித்தத்துக்கு, பிதாவோட சித்தத்துக்கு ஏசப்பா ஒப்பு கொடுக்குறார். அவர் அன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான், பிதாவோட சித்தத்துக்கு ஏசப்பா ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். ஆமேன். எல்லா பாவத்துக்கான தண்டனையும், எல்லா நோய்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்ம வாங்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஏசப்பாவை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா உங்கள் விருப்பம் என்னவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அன்னைக்கு பிதாவின் சித்தத்துக்கு ஏசப்பா ஒப்பு கொடுத்தாரு, நம்மளை பாவத்திலேருந்து விடுதலையாக்க. எவ்வளோ பெரிய அற்புதம். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. அவர் விருப்பம் எப்போவுமே பெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஏசப்பாவோட சித்தம் எப்போவுமே வித்தியாசமாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்கும். உங்களை ஒப்பு கொடுங்க. அவரோட சித்தத்தின்படி செய்யும் போது நிச்சயமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.